ஹாய், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது CBSE கிளாஸ் 12 யூனிட் 7 த இன்டர்வியூ. இந்த லெசனோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் 2 பார்ட் இருக்குது. இன்றைக்கி பார்ட் 1 மட்டும் பார்ப்போம். ஸோ இன்டர்வியூ அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்டு கான்வர்சேஷன் வேர் ஒன் பர்சன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் அதர் ப்ரொவைட்ஸ் ஆன்சர்ஸ். அதாவது 2 பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, ஒருத்தர் பதில் சொல்லுவாங்க. இதுதான் இன்டர்வியூ. ஸோ இந்த இன்டர்வியூ 1-to-1 கான்வர்சேஷன் பிட்வீன் அன் இன்டர்வியூவர் அண்ட் அன் இன்டர்வியூ. இப்போது ஒருத்தர் கேள்வி கேட்குறவர் இன்டர்வியூவர், பதில் சொல்கிறவங்க இன்டர்வியூவி. பெரும்பாலும் நமக்கு தெரியும், நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்து அவங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூவில் இருக்கிறவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி ஒரு கொஸ்டினை கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இந்த இன்டர்வியூவை பற்றி பலவிதமான வியூஸ் இருக்குது. சில பேர் நல்ல வியூஸ் கொடுக்குறாங்க, சில பேர் இல்லை இன்டர்வியூங்கிறது ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் எக்ஸப்ட் ஃப்ரம் The Introduction to the Penguin Book of Interviews edited by Christopher Sylvester. The Christopher Sylvesterோட புக்கு, The Penguin புக்கிலோட இன்ட்ரோடக்ஷனில் அதை தான் எடிட் பண்ணி நமக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க. லெசன் நீங்கள் மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும், ஆனால் பாயிண்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா லெசனோட ஹோல் ஜிஸ்ட்டும் இதில் இருக்குது. சரியா? இப்போ அபவுட் த ஆத்தர், Christopher Sylvester was a student of history at Peter House, Cambridge. ஸோ இவர் கேம்பிரிட்ஜில் ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு. He was a reporter for Private Eye for 10 years. அதாவது ப்ரைவேட் ஐ அப்படிங்கிற ஒரு மேகசினுக்கு இவர் 10 இயர்ஸாக ரிப்போர்ட்டராக இருந்தார். அதுபோக வேனிட்டி ஃபேர் அப்படிங்கிற ஒரு மேகசின்லேயும் இவர் நிறைய எழுதியிருக்காரு. He has written features for Vanity Fair. இப்போது தீம் ஆஃப் த லெசன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, திஸ் லெசன் ஹேஸ் 2 parts. இந்த லெசனில் 2 பகுதி இருக்குது. இன் பார்ட் 1 த ஆத்தர் டெல்ஸ் அபவுட் த வியூஸ் ஆன் இன்டர்வியூ. பார்ட் 1ல் ஆத்தர் இன்டர்வியூவை பற்றின சில கருத்துக்களை அவர் சொல்கிறார். The second part is an interview of Umberto Eco, the famous writer and a professor at the University of Bologna in Italy. அதாவது இட்டாலியில் ஒரு ப்ரொஃபஸர், உம்பர்டோ ஈக்கோ அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸரோட ஒரு இன்டர்வியூ தான் செகண்ட் பார்ட்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பார்ப்போம். The interview has become a commonplace of journalism since its invention a little over 130 years ago. அதாவது இன்டர்வியூ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதே ஆரம்பித்ததே என்னென்னா 130 இயர்க்கும் கொஞ்சம் முன்னாடியிலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஜேர்னல்லையும் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. எல்லா ஜேர்னல்லையுமே அந்த இன்டர்வியூஸ் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணுறாங்க. Today almost everybody who is literate will have read an interview at some point in their lives. இன்றைக்கி எல்லா படித்தவங்களுமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு இன்டர்வியூவை படிச்சிடுறாங்க. ஏதோ ஒரு எந்த புக்கில் ஏதோ ஒரு புக்கில் அவங்க ஒரு இன்டர்வியூவை படிச்சிடுறாங்க. On the other point of view, several thousand celebrities have been interviewed over the year. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ், அதாவது ரொம்ப புகழ்பெற்றவங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இன்டர்வியூ பண்ணப்படுறாங்க. சரியா? அவங்கக்கிட்ட பேட்டி எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பேட்டி எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. சம் ஆஃப் தெம் ஹாவ் பீன் இன்டர்வியூடு ரிப்பீட்டட்லி. ஒரு சிலர் ஜஸ்ட் ஒரு அச்சீவ்மெண்ட் வந்தோன்னா அவங்கள இன்டர்வியூ பண்ணுவாங்க. சில பேரை திரும்ப ஏதாவது அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்க, இல்லை ஏதாவது சொசைட்டிக்கு ஏதாவது செய்யும்போதோ அவங்கள திரும்ப ரிப்பீட்டட்லி இன்டர்வியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. According to the author, people have distinct opinions about the usage of interview. And அந்த ஆத்தரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு தெளிவான ஒப்பீனியன், அதே சமயத்தில் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். அந்த இன்டர்வியூவை யூஸ் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் மக்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. சம் ஆஃப் தெம் ஹாவ் பாசிட்டிவ் வியூஸ் ஆன் இன்டர்வியூஸ். சில பேர் என்னென்னா இன்டர்வியூஸ்லாம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூ பண்ணுறதுனால நல்ல
பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே திங்க் ஆஃப் இட் இன் இட்ஸ் ஹையஸ்ட் ஃபார்ம். இதுதான் வந்து எழுத்துக்களே ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம். ஏன்னா இது வந்து சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். யார்கிட்ட அவங்கக்கிட்ட நேரடியாக அவங்க வந்து கேட்கும்போது என்ன ஆகும்னா அதோட உண்மைத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட சொல்லி அப்புறம் திருப்பி அவங்க அடுத்தவங்ககிட்ட சொல்லி அவங்க அடுத்தவங்ககிட்ட சொல்லும்போது அதோட உண்மைத்தன்மை வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் நேரடியாக இன்டர்வியூ எடுக்கும்போது இது வந்து அதோட உண்மைத்தன்மை வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது இது வந்து ஒரு ஆர்ட். இன்டர்வியூவில் வந்து கொஸ்டின் கேட்குறதும் அந்த கொஸ்டினுக்கு இவங்க கரெக்டாக பதில் சொல்கிறதும் ஒரு கலை அப்படின்னு ஒரு சாரார் வந்து சொல்கிறாங்க இல்லையா. நம்ம அந்த முதல்வன் படத்தில் கூட பார்த்துருப்போம். அர்ஜுன் வந்து அந்த சீஃப் மினிஸ்டர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுவார் இல்லையா. பட் சம் செலிப்ரிட்டிஸ் டிஸ்பைஸ் த இன்டர்வியூஸ். ஆனால் சில புகழ்பெற்றவங்களுக்கெல்லாம் சில செலிப்ரிட்டிஸ்க்கு வந்து இந்த இன்டர்வியூஸ் அப்படின்னாவே அவங்க வெறுக்கிறாங்க. தே ஹேட் பேட் இம்ப்ரெஷன்ஸ் அபவுட் த இன்டர்வியூஸ். அவங்களுக்கு வந்து இன்டர்வியூஸ் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது, ஒரு பேட் இம்ப்ரெஷன்ஸ் தான் இருக்குது. தே திங்க் இட் ஆஸ் அன் அன்வாரண்டட் இன்ட்ரூஷன் இன்டு தேர் லைஃப்ஸ். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு தேவையில்லாத ஊடுருவல் அவங்களோட லைஃப்பில். இந்த இன்டர்வியூவே தேவையே இல்லை அப்படிம்பாங்க. நம்ம கூட நினைக்கலாம், என்னடா இன்டர்வியூ பண்ணுறதுல என்ன அவங்களுக்கு கஷ்டம், இன்டர்வியூ கேட்கும்போது அவங்க பதில் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் சில நேரங்களில் தேவையற்ற கொஸ்டின்ஸு கேட்கும்போது அது மீடியாவுக்கு முன்னாடி உட்காந்துருக்கும்போது இவங்களால் பதில் சொல்ல முடியாமல் திணறுவாங்க பாருங்கள். அதனால தான் இவங்க வந்து இன்டர்வியூஸை வந்து வெறுக்கிறாங்க. தே ஃபீல் தட் இட் சம்ஹவ் டிமினிஷஸ் தம். சில நேரங்களில் இவங்களை வந்து புகழோட உச்சி கொண்டு போகிறதுக்கு பதிலாக இவங்களோட புகழை குறைக்கவும் செய்யுது அப்படிங்கிறாங்க. தேர் வாஸ் அ பிலீஃப் in primitive culture that if one takes a photographic portrait of somebody then one is stealing that person's soul. அதாவது பழங்காலத்தில் நம்மகிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னென்னா ஒருத்தரோட ஃபோட்டோவை எடுத்துட்டாலே அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்களோட ஆன்மாவை திருடுறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்தது. விஎஸ் நைபால் cosmopolitan writer feels that some people are wounded by interviews and lose a part of themselves. இப்போ விஎஸ் நெய்பால் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நல்ல வளமான ஒரு ரைட்டர் தான். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்டர்வியூனால் நிறைய பேர் காயப்படுறாங்க, அவங்களோட ஒரு பகுதியவே விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வருது அப்படின்னு விஎஸ் நெய்பால் சொல்கிறார். தென் லூயிஸ் கரோல் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் யாருன்னா ஆலிஸ் இன் த ஒண்டர்லேண்ட் அதை எழுதினவர் அவர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹி நெவர் கன்சென்டட் டு பி இன்டர்வியூடு. அவரை யாராவது இன்டர்வியூ பண்ண வர்றாங்கன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டார். ஏன்னா ஹி வாஸ் டூ ஸ்கேர்ட் ஆஃப் த இன்டர்வியூவர். இன்டர்வியூவரை பார்த்தாலே இவருக்கு வந்து ஒரு பயம் வந்துடும் இல்லையா. And he feared that a lot of attention would be drawn towards him and thus he remained away from those who knew him, those who wanted to interview him or to get his autograph. ஸோ இப்போ இன்டர்வியூ பண்ணால் நிறையா அட்டென்ஷன் இவர் மேலே திரும்பும். அப்போ இவர் வந்து இவங்கள்ட்ட தெரிஞ்சவங்ககிட்ட இருந்தெல்லாம் இவர் வந்து ஒதுங்கி இருக்கணும், இவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வர்றவங்க அவங்ககிட்டலாம் இருந்து இவர் ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்கிறார். He would narrate the stories of his success in silencing all such people with much satisfaction and amusement. ஸோ இவர் வந்து பின்னாடி சொல்லுவார், எப்படி இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ண வந்தவங்களெல்லாம் வந்து ஆட்டோகிராஃப் வாங்க வந்தவங்களெல்லாம் வந்து அமைதியாக அவங்கள வந்து தடுத்தார், இன்டர்வியூ பண்ணாமல் விட்டார் அப்படிங்கிற அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் இவர் வந்து ஒரு அதாவது என்ன சொல்லுவார், ஒரு அம்யூஸ்மெண்ட்டோடு அவர் வந்து சொல்லியிருப்பார். Rudyard Kipling, a prolific writer, the author of the story Jungle Book. ரட்யார்ட் கிப்ளிங் அப்படிங்கிறவர் அவர் ஒரு வளமான ஒரு ரைட்டர் தான். அவர் வந்து என்னென்னா ஜங்கிள் புக் அப்படிங்கிற ஒரு புக்கோட ஆத்தர் அவர் தான். இந்த
ஜங்கிள் புக் வந்து இன்றைக்கி வந்து சில்ட்ரன்ஸ் கிளாசிக் புக்குனா இந்த உலகம் பூராமே பாராட்டப்பட்ட ஒரு புக்கு. இப்போ இவர் வந்து ஹி வாஸ் ஸ்ட்ராங்லி அகெயின்ஸ்ட் த ஐடியா ஆஃப் பீயிங் இன்டர்வியூடு. அதாவது இன்டர்வியூ அப்படின்னாலே அதுக்கு வந்து இவர் ஒரு எதிரி மாதிரி. அதாவது என்னென்னா இன்டர்வியூவே எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல இவர் ஒரு முக்கியமானவர். His wife Caroline reports why her husband refused to be interviewed. அவங்க கரோலின்ங்கிறது வந்து இவரோட ஒய்ஃபு. ஏன் இன்டர்வியூவை வந்து அவங்க வந்து அவர் வெறுக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒரு தரம் அவங்க 2 பேரும் எங்கேயோ போயிருக்கையில் அவங்களோட அந்த டேயே வந்து என்ன ஆகும்னா ஸ்பாயில் ஆயிரும். சரியா? அதனால் அவங்க வந்து என்ன பண்ண, அந்த பாயிண்ட் நான் இதில் எழுதலை. அவங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. 14th October 1892 ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து 2 ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவங்களோட டேவே அதை வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. அக்கார்டிங் டு ஹிம் இன்டர்வியூ ஆர் இம்மாரல். அவரை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஒழுக்கக்கேடானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். It is a crime which should attract punishment just as any other crime like an assault. அதாவது ஒருத்தர் திடீர்னு தாக்குனா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே மாதிரி பனிஷ்மெண்ட்டு தான் இதுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னா அது வந்து ஒருத்தரை திடீர்னு தாக்குறது வந்து வெப்பன்ஸால் தாக்குறது, இது வந்து வார்த்தைகளால் தாக்குவாங்க, பதில் சொல்ல முடியாமல் திணறடிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரைம் அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்பிளசன்ட். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக இது வந்து இன்டர்வியூங்கிறது ஒரு விரும்பத்தகாதது அப்படின்னு தான் சொல்கிறார். No man with self-respect would ask or consent to it. அதாவது ஒரு சுயமரியாதை உள்ள ஒருத்தர் வந்து இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. H.G. Wells in an interview in 1894 referred to interviewing ordeal. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அதாவது ஒரு ஹெச்ஜி வெல்ஸ் வந்து 1894 இந்த இன்டர்வியூவை வந்து இன்டர்வியூவிங் ஆர்டியல், அதாவது நேர்காணல் சோதனை அப்படின்னு சொல்லுவார். அதை வந்து ஒரு சோதனை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பட் வாஸ் அ ஃபேர்லி ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வியூவே. இவர் தான் வந்து அடிக்கடி இவரை தான் நிறையா இன்டர்வியூ பண்ணாங்க. அண்ட் ஆஃப்டர் 40 years இவரே வந்து ஜோசப் ஸ்டாலின்கிறவரை இன்டர்வியூ பண்ணுற ஒரு இன்டர்வியூவராக மாறிடுவார். Another writer, Saul Bellow, commented that an interview he seemed to be like fingertips on the windpipe, which means he felt choked and suffocated when he sat for an interview. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வாய்க்குள்ளே நம்மளோட விண்டு பைப்பை ஃபிங்கர்ஸை வந்து அழுத்தினா நமக்கு எப்படி ஒரு மூச்சு திணறல் மாதிரி வருமோ அது மாதிரி இன்டர்வியூவில் வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது வந்து நீங்கள் முதல்வன் படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த மினிஸ்டர்கிட்ட வந்து அர்ஜுன் கேள்வி கேட்பார். அப்போது கூட சொல்லுவார், ஒரு கேள்வி கேட்டுட்டு சொல்லுவார், ஆடியன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, மீடியா ஓடிட்டுருக்கு, கேமரா ஓடிட்டுருக்கு, நீங்கள் பதில் சொல்லுங்கும்போது அப்படியே வேர்த்து விறுவிறுத்து இருப்பார் ரகுவரன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்டர்வியூவில் வருதுங்கிறத இவர் யார் சொல்லுவார்னா சால் பெல்லோ அப்படிங்கிறவர் சொல்லுவார். Despite all the drawbacks of the interview, it is a supremely serviceable medium of communication. ஆனால் இந்த இன்டர்வியூ வந்து நிறையா ட்ராபேக்ஸ் இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு சுப்ரீம்லி சர்வீசபிள் மீடியம் அப்படின்னு எடுத்துட்டா, மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன், ஒருத்தரை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு டூலாக அமைகிறது இந்த இன்டர்வியூ தான். எவ்வளோதான் ட்ராபேக்ஸ் இருந்தாலும் இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு டெனிஸ் பிரியன், an interview gives us the most clear impression of the people of our times. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்டர்வியூவில் வந்து அந்த யாரை நம்ம இன்டர்வியூ பண்ணுறோமோ அவங்கள பற்றின ஒரு கிளியர் இம்ப்ரெஷன் நமக்கு கிடைக்குது. ஏன்னா நேரடியாக நம்ம அவங்கக்கிட்ட வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இன்டர்வியூ நல்லதுன்னு இவர் சொல்கிறார். ஓகேவா? ஸோ இது செகண்ட் பார்ட்டு நாளைக்கு பார்ப்போம். செகண்ட் பார்ட்டோட லிங்க் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நான் வந்து டேக் பண்ணி விடுறேன்.
ஸோ அது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினோட ஆன்சர்ஸும் கூட இதில் நான் வந்து உள்ளே கொடுத்துருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா கேட்டுட்டு இதை வச்சு நீங்கள் எஸ்ஸே எழுதிக்கோங்க. தேங்க்யூ.